உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் மொதல்ல வாங்கும்போது சிங்கிள் ஃபேஸில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 2, 3 கனெக்ஷன்ஸ் வந்து எடுப்பீங்க. தட் இஸ் நான் சொல்கிறது மீட்டரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, மொதல்ல வாங்குனீங்க பார்த்தீங்களா மீட்ரு, அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேஸில் வச்சுருப்பீங்க. அவங்க அதுக்கப்புறம் 2, 3 கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஃபேஸில் யூஸ் பண்ணால் மட்டும் தான் அந்த மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பில்லு போகும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, 2, 3 வந்து சம்டைம்ஸ் ஃபேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டு 2, 3ல வைப்பீங்க. அது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேறு மீட்டர் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதுக்கு போகும். இதனால் என்ன ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் சம்மர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டருக்கு இப்போ சாதாரண மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 3000, 3500 வரைக்கும் வரும். இப்போ மற்ற 2 மீட்ரு பார்த்தீங்கன்னா 1000, 1500 போல வரும். இப்போ நீங்கள் வந்து கவனிக்காமல் ஒரு வேளை செகண்ட் ஃபேஸ்லேயே வச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த மீட்டருக்கு போகிற பில்லு இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும்னா அப்படியே அந்த மீட்டர் இன்னொரு மீட்டருக்கு போயிடும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த மீட்டரில் சும்மா ரூ. 10, ரூ. 20 காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா 5000 தாண்டும். ஒன்ஸ் 5000 டச் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் அந்த பில்லு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ண முடியாது. நீங்கள் டிடி எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு போய் ஏஇயை பார்த்துட்டு இப்படி நீங்கள் சொல்லணும், எதனால் வந்துட்டு இப்படி வந்து ஆச்சுன்னு சொல்லிவிட்டு. இல்லைனா வந்துட்டு அவங்க வந்துட்டு பிரச்சனை கனெக்ஷன் கட் பண்ணுவாங்க, ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. அது பெரிய பிரச்சனை. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வந்துட்டு இப்படி செகண்ட் ஃபேஸில் வச்சிங்க, ஏசி வந்துட்டு வேலை செய்யலை, ஃபேஸு வோல்டேஜ் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தப்பு இல்லை, வைங்க. அந்த நேரம் யூஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸில் வச்சுருங்க. ஸோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.